ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் நாணயம் தமிழ் யூடியூப் சேனல். பழைய நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றின விலை மற்றும் தகவல்கள் உங்களுக்கு இந்த சேனலில் கிடைக்கும். இது நம்ம புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் நீங்கள் வச்சுருக்க நாணயங்களுக்கு என்ன விலை போகும், அதே மாதிரி நம்ம சர்க்குலேஷனில் நம்ம கையில் தினந்தோறும் நம்ம கையில் போகிற நாணயங்களில் எந்த நாணயங்கள் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா விலை போகும், உங்கள் கையில் எந்த நாணயம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அதே மாதிரி ஒரு நாணயம் இது உங்கள் கையில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இது கிளாக் எரர் நாணயங்கள், சரிங்களா. இந்த நாணயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ 12 அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாணயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் 2 சைடுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நாணயம் அப்படி இருக்காது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு மாதிரியும் பேக் சைடில் ஒரு மாதிரியும் இருக்கும். அது நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக்கில் அந்த நாணயம் கரெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் எப்பயும் பார்க்குற மாதிரி நாணயம் கரெக்டாக இருக்கும். அதே பின்புறம் பார்த்திங்கன்னா அது 12 மணிக்கிட்ட நிற்க வேண்டியது 9 மணிக்கிட்ட நிற்கிது. பார்த்திங்கன்னா இதை கிளாக் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண நாணயம் 12 மணியாக தான் இருக்கும். இது எரர் நாணயம் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த பிரிண்ட் மிஸ்பிரிண்ட் ஆகிருக்கு. அதனால் 9 மணி 9 o'clock கிளாக் எரர் காயின்கள் இது எல்லாமே. இந்த மாதிரி நாணயங்கள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு 150, அதாவது ஒவ்வொரு நாணயத்துக்கும் மாறும். இது இப்போ 9 o'clock அப்படின்னா அடுத்து ஒரு 10 o'clock இருக்கும், 11 o'clock இருக்கும். இந்த மாதிரி கிளாக் அது மாறிக்கிட்டே இருக்கும். 6 o'clock இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா விலை அதிகமாகும். ஹையஸ்ட்டாக ஒரு 400 ரூபா ஒரு நாணயம் 400 ரூபா வர போக வேண்டியது இருக்குது. இதில் நீங்கள் கமமரேட்டிவ் காயின் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது விலை அதிகமாகவே போகும். அதெல்லாம் நம்ம அதை பற்றி போக பேசுவோம். இந்த நாணயங்களை பொறுத்தவரை, இந்த 2 ரூபா நாணயங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு 6 o'clock இருந்துச்சுன்னா 350லேருந்து 400 ரூபா முடிய விலை போகும். இது நீங்கள் ஒவ்வொரு நாணயங்களும் உங்கள் கையில் வைக்கும்போது கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த நாணயத்தை திருப்பி பார்க்கும்போது அதனுடைய வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், சரிங்களா. இதுக்குன்னு ஹோல்டர் இருக்குது. இந்த ஹோல்டர் வாங்கி இந்த நாணயத்தில் நம்ம அடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கும் சரி, அதாவது கலெக்ஷனுக்கும் சரி, நாளை நீங்கள் விற்கணும்னாலும் சரி, இந்த மாதிரி ஹோல்டர் போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இன்னும் நாணயத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடியும். இது எரர் கிளாக் எரர் அப்படின்றது இந்த மாதிரி ஹோல்டர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சரிங்களா, இந்த மாதிரி இது உங்களுக்கு விலையை பற்றின தகவல், மற்ற தகவல், நீங்கள் வச்சுருக்க நாணயங்களை கையில் வரும், அதாவது தினந்தோறும் உங்கள் கைக்கு வர நாணயங்களை நீங்கள் எப்படி அதை வச்சு நம்ம கலெக்ஷன் பண்ணி நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த நாணயம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3, அதாவது நியர்பை 3 o'clock எரர் நாணயம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே மாறும். முதல் நம்ம பார்த்தது 9, இப்போ நம்ம பார்க்குறது 3 o'clock. 3 அதாவது நியர்பை 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் எரர் நாணயங்கள் வரும். இதை பற்றின நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் நீங்களே ஒரு தொழிலாக எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நாணயங்கள் சேகரிப்பு நாணயங்கள் அதை நீங்கள் கலெக்ஷன் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் நாணயங்களை வியாபாரம், உங்கள் கையில் ஒரு 4 நாணயம் கிடைக்குது, 5 நாணயம் கிடைக்குது அப்படின்னா அதை வியாபாரம் செய்யலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு காயின் டீலர் இருப்பாங்க. மற்ற பொருட்கள் மாதிரி வாங்கி விற்கிறதுக்கு காயின் டீலர்ஸ் இருப்பாங்க. அந்த காயின் டீலர்ஸ்கிட்ட நீங்கள் விற்கலாம். அப்படி இல்லைனா காயின் கலெக்டர்ஸ், அதாவது கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, நாணய சேகரிப்பாளர் சேகரித்து வச்சுருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி நாணயங்கள் வாங்குவாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸிபிஷனில் நாணயம் தனியாக கண்காட்சி இருக்குது, அதில் நீங்கள் சேல் பண்ணலாம் நண்பர்களே. இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் அதெல்லாம் போக சொல்கிறேன். நான் கேட்குறது ஒன்று தான், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கோங்க, சரிங்களா. ஓகே நண்பர்களே, நன்றி.